நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு போரும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போரும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போரும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போரும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் அற்புதமே, உன் வார்த்தையில் அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா. சொல்ல வேண்டுமா? எத்தனை நன்மைகள் செய்தீர் ஐயா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துடிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாது. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்க்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் சீவனை தந்தவர் நீ. உண்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. உண்மையாய் உணர்ந்து பாடுவோம். உள்ளும் ஜீவனை தந்தவர் நீ,
கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமை அன்றி அணுவேதும் அசையாதையா, உமை அன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ உன் துணையின்றி உயிர் வாழ யாரும் நாதா என்னை விசாரித்து உறவுகள் இல்லையே, நீரின்றி யாரும் நாதா, நீரே தஞ்சமல்லோ, நீரே தஞ்சமல்லோ. யாரும் நாதா என்னை தனிமை கதறி ஆகாரி குரலை எட்டி. ஆங்கிரியமானவர்களே, தனிமையில ஒரு நாள் ஒரு சகோதரி அழுது கொண்டிருந்தார். தம் பிள்ளைக்காக வேதனையோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தார். அவளுடைய இருதயம் என் பிள்ளைக்காக என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருந்தது. புருஷனுடைய ஆதரவு இல்லை, எந்த சொந்த பந்தங்களுடைய ஆதரவு இல்லை. இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் இரக்கம் செய்து அந்த இடத்தில் தானே ஒரு ஊற்றை திறந்து கொடுத்து அந்த பிள்ளை அந்த தண்ணீரை குடித்து உயிர் பிழைக்க செய்தார். அதே தெய்வம் அவன் இந்த இடத்திலே, இந்த நம்முடைய இந்த பகுதியிலே, இந்த இடத்திலே, அவன் இந்த நிலத்திலே அவர் தன்னுடைய வல்லமை வைப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர், சர்வ வல்லவர், ஏக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசம் பண்ணுகிறவர். தனிமையில்